Hi friends, welcome to Know It channel. இன்னைக்கு அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் அக்கவுண்டிங்கோட ஒரு பேஸ், ஸோ அதை நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அசெட்ஸ் ஈக்குவல்ஸ் கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டி. கேபிட்டல் வந்து நம்ம ஈக்விட்டின்னு சொல்லலாம். ஸோ அசெட்ஸ் ஈக்குவல்ஸ் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. அசெட்ஸ்னால் என்னது? வாட் எவர் ஓன்டு பை பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸோட சொத்து அல்லது உரிமைன்னு சொல்லலாம். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி வந்து ஓட் பை பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸோட ஒரு பொறுப்புகள். அது எதெல்லாம் ஓன்ட் பை பிஸ்னஸ், எதெல்லாம் ஓட் பை பிஸ்னஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் கீழே இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி ஈக்குவல்ஸ் அசெட்ஸ். ஓகே, இப்போது பாட் மிஷினரி ஃபார் கிரெடிட் 200. கேஷ் கொடுத்து வாங்காமல் கிரெடிட்டாக வாங்கியிருக்கோம்னா நம்ம கிரெடிட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க இல்லையா? ஸோ கிரெடிட்டார்ஸில் ஒரு +200 அப்படின்னு வரும். அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம், ஸோ நம்மளோட அசெட் சைடில் பிளான் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் ஒரு 200 புதுசாக ஆட் ஆகும். ஸோ அதுதான் அசெட் சைடில் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா ஈக்விட்டி லைபிலிட்டி அசெட்ஸ் ரெண்டுமே திரும்பவும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ 300 + 200 போத் த சைட்ஸ் 500. இதை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது அசெட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வேற ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். போன எக்ஸாம்பிளில் கொடுத்த அதே டீட்டெயில்ஸ் தான் நான் இதுலேயும் காமிச்சிருக்கேன். சேல் ஆஃப் கூட்ஸ் 50, ஒரிஜினல் காஸ்ட் 40. ஸோ 40 ருபீஸ்க்கு வாங்கினதை 50 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ கேஷ் நம்மளுக்கு 50 வரும். கேஷில் +15 ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கூட்ஸ் வந்து 40 ருபீஸ் வர்த் கூட்ஸ் சேல் பண்ணதுனால இன்வென்ட்ரியில் -40 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 தான் வந்து நம்மளோட ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த 10 ஆட் ஆகுது. இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மேட்ச் ஆகிடும். இந்த ரீடெயின் ஏர்னிங்ஸ்ன்றது ரெவென்யூவில் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணால் என்ன வருது? உங்கள் ப்ராஃபிட் தான். ஸோ டோட்டல் 300 + 10, 310 இன் போத் சைட்ஸ். இப்போ நம்ம ஈக்குவேஷனில் ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன். அசெட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் லயபிலிட்டி ப்ளஸ் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ். அதான் நம்ம ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தது தான். நெக்ஸ்ட் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே டிவிடெண்ட் பெய்ட் 50. பெய்ட் அப்படின்னா நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேஷில் அந்த 50 கம்மியாகும். ஸோ அசெட் சைட்ஸில் கேஷில் 50 கம்மியாகுது. அண்ட் நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி இது பிஸ்னஸ்க்கு. ஸோ ரீடெயின்ட் ஏர்னிங்ஸில் -50. போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் மாதிரி இது -50ன்னு காட்டுறோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக டேலி ஆகிடும். இப்போ இங்கே நம்ம இன்னொரு அடிஷன் பண்ணுறோம். ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸோட மைனஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணினா என்ன ஆகுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். டிவிடெண்ட் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ப்ளஸ் ரெவென்யூ. இது நல்லா பாருங்கள். எப்போ டெபிட் பண்ணணும் எப்போ கிரெடிட் பண்ணணும்னு இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிவிடெண்ட் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் அசெட்ஸ் ஈக்குவல்ஸ் liability plus equity plus revenue. இதுதான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் மணி ஆர் மணிஸ் ஒர்த்தை ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறது காட்டும். ரைட் ஹேண்ட் சைட்லாம் அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்தெல்லாம் அந்த மணியை ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத காட்டும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அதிகரிக்கும் போது நம்ம அதை டெபிட் பண்ணுவோம். அதெல்லாம் கம்மியாகும் போது நம்ம அதை கிரெடிட் பண்ணுவோம். அதாவது ஒரு அசெட் புதுசாக வாங்கியிருக்கோன்னா டெபிட் பண்ணுவோம், விற்கிறோன்னா கிரெடிட் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அதிகமாச்சுன்னா நம்ம கிரெடிட் பண்ணுவோம், கம்மியாச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணுவோம். இப்போது லைபிலிட்டி அதிகமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிரெடிட் பண்ணுவோம், லைபிலிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம டெபிட் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சாலே போதும், நம்ம டெபிட் கிரெடிட் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டோம். ஆனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்குன்னு நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். எல்லா வேர்ட்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ரெட்டில் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா டீலர் அப்படின்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும்.
இப்போ நம்ம லேர்ன் பண்ணதோட சம்மரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது வாட் பிஸ்னஸ் ஓன்ஸ் ஈக்குவல்ஸ் வாட் பிஸ்னஸ் ஓஸ், அசெட் ஈக்குவல்ஸ் லைபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி. இந்த ஈக்குவேஷன் எப்போவுமே பேலன்ஸ் ஆகும். டெபிட் அண்ட் கிரெடிட்க்கு டீலன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஏ ஈக்குவல்ஸ் எல்இஆர். எல்ஹெச்எஸ் வந்து ஹவு கம்பெனி ஸ்பென்ஸ், ஆர்ஹெச்எஸ் ஹவு கம்பெனி ஏர்ன்ஸ். எல்ஹெச்எஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், ஆர்ஹெச்எஸ் கிரெடிட் பேலன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே டெபிட் கிரெடிட் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.